அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புதுமையான ஒரு கிளாத்தில் ஒரு பெயிண்டிங் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பெயிண்டிங் குழந்தைகள் முதல் பெரியவங்க வர இந்த பெயிண்டிங்கை பழகிட்டு நீங்களே உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி சுடிதார்லேயோ சாரீலேயோ எதில் வேணாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். இந்த பெயிண்டிங்லாம் உங்களுக்கு அழகழகாக போட்டு அதில் ஸ்டோன்ஸு ஜமிக்கி அதெல்லாம் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பெயிண்டிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நீங்கள் போட்டு போனீங்கன்னா இதை எங்கே பண்ணுனீங்க, யார் பண்ணுனா அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பெயிண்டிங்கை எல்லோரும் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பெயிண்ட் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு கிளாத்தில் பழகி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கைவசம் வரும். இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே நல்ல துணியில் பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக கரெக்டாக கிடைக்காது. அதனால் நீங்கள் ரேசன் வேஷ்டி, ரேசன் சேலை இந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் பெயிண்ட் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சுடிதாரு, உங்கள் சேலைக்கு நீங்கள் போட்டு பழகிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்டிங்கெலாம் நீங்கள் பண்ணிவிட்டு அழகாக அதை நீங்கள் பேக் சைடு திருப்பி நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். அதோட ஒரிஜினல் பக்கத்தில் நீங்கள் அயர்ன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது உறிஞ்சு வந்துடும். அதனால் அதோட பேக் சைடில் நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சாட்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நீங்கள் போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கே நம்ம தான் செஞ்சோமா அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பெயிண்டிங்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் என்னோடய வீடியோக்களில் பெயிண்டிங், கிராஃப்ட்டு எல்லாமே நான் போடலாம் அப்படின்னுட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் சென்றடையும். எல்லாரும் அதை கற்றுக்குருவாங்க. நம்ம பெயிண்டிங் பண்ணுறப்ப நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தப்பட்டு அது ஒரு கலையாக மாறுது. அதனால் நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறப்ப உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஒரே சிந்தனையிலும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சும்மா இருக்கிற நேரங்களில் உங்களுக்கு ரெஸ்ட்டு டயத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெயிண்டிங்கோ, எம்ப்ராய்டிங்கோ, கிராஃப்ட்டோ இல்லை பாசி வேலைப்பாடோ இல்லை கோலமோ உங்களுக்கு என்னென்ன வருமோ அது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பழகிக்கிட்டு நீங்களே என்னைய மாதிரி ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி அது மூலிமா நீங்கள் நிறையா பேர்த்துக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்குள்ள திறமையை உங்களுக்குள்ளே வச்சுக்காம அதை பல பேர்த்துக்கு நீங்கள் காட்டுறப்ப அவங்களும் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்ற ஆர்வத்தை நீங்கள் வளர்க்குறீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டிசைன் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் மக்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர்களுக்கு, தோழிகளுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்குறப்ப அவங்களும் அதை பார்த்துட்டு இது அழகாக இருக்குது அப்படின்றத அவங்களும் பார்த்து செய்வாங்க. இது மூலிமா உங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா எல்லாரும் நம்மளை பாராட்டுறப்ப நம்மளுக்கு நம்மளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம செஞ்சதை இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, நம்ம செஞ்சதை இத்தனை பேர் நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்ற நம்மளுக்குள்ளே ஒரு ஆர்வம் ஏற்படும். ஏன்னா நான் எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் செய்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சரி, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி நம்மளை நீங்கள் செஞ்சது அழகாக இருக்குது, நீங்கள் செஞ்ச எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வெளியே காட்டிக்கலைனாலும் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி தாங்க எனக்கும். என்னைய யாராவது பாராட்டிட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை விட இன்னும் நம்ம நிறையா செய்யணும், இன்னும் நிறைய பாராட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சி நான் அதை இன்னும் மெனக்கெட்டு நிறையா விஷயத்த நான் செய்வேன். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி பாராட்டுகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்டிங்ஸெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து உங்களுக்குள்ளே நீங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கலாம். பெயிண்டிங்லாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் கொடுக்குறப்ப நம்மளுக்கே அந்த கலர் இந்த கலர் கொடுக்கலாமா, அந்த கலர் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டி அது மூலிமா நம்ம நிறைய பிஸ்னஸ் வாய்ப்புகளை பெறலாங்க. இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நீங்கள் நிறையா செஞ்சு நீங்கள் பர்த்டேக்கு இல்லைன்னா கல்யாண நாளைக்கு
இந்த மாதிரி எல்லா விதமான நாட்களுக்கும் நீங்கள் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி ப்ரெசென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கும் ஒரு நம்மளும் செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் கிடைக்கும். அது மூலயமா நம்ம வந்து ஒரு வியாபாரத்தையும் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இனி வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி காலப்போக்கை பார்த்தா அப்படி தான் போய்க்கிட்டுருக்கு. எல்லாமே விலைவாசி அதிகமாயிருச்சு. எல்லாமே வந்து 2 பேர் 3 பேர் ஒரு வீட்டில் வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த வீட்டோட வருமானத்தை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கொண்டு போக முடியும். அதனால் வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்க. எந்த ஒர்க்கு பண்ணுனாலும் அதை வந்து தன்னம்பிக்கையோடையும் துணிச்சலோடையும் ஆர்வத்தோடையும் நம்ம கற்றுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம மட்டும்தான் ஜெயிக்க முடியும். யாராலையும் நம்மளை தோற்கடிக்க முடியாது. அதனால் என்றைக்குமே வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. நம்மளால் முடியும், நம்ம மட்டும் செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலை வந்து சக்ஸஸாக கண்டிப்பாக முடியும். அது மூலிமா நீங்கள் வந்து நிறையா பேருக்கு வந்து அறிமுகமாவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து நிறையா வந்து வியாபாரம் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யுங்க. நன்றி, வணக்கம்.